ஜெயிச்சிட்டேம்மா. தெரியும்டா. தேங்க்ஸ் தேங்க்ஸ் Congrats. தேங்க் யூ தேங்க்ஸ் பத்திரிடா. தேங்க்ஸ் மாமா. சீக்கிரம். என் பொண்ணுக்கு எவ்வளவு கண்ணு பட்டிருக்கும். எல்லா அதிர்ஷ்டியும் இதோட கழியணும். இங்கிட்டு 3 சுத்து சுத்துக்கா. அச்சோ கொண்டாங்க கொண்டு கூட்டிட்டு வரேன். வா வாங்க. எனக்கு பக்கு பக்குன்னு இருந்தது அபி. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. குலதெய்வம் கோயிலுக்கு போய் பெருசா ஒரு பூஜை போட்டுடணும். போடலாமா? அக்கா, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. எவ்வளவு எதிர்ப்பு, எவ்வளவு பிரச்சனை, எல்லாத்தையும் துணிச்சலா எதிர்த்து நின்னு ஜெயிச்சிருக்க. இந்த துணிச்சலை கடைசி வரைக்கும் நீ விட்டுற கூடாதுக்கா. போதும், ரொம்ப புகழ வேண்டாம். அப்புறம் அக்காக்கு தலகணம் வந்துட போகுது. ஏய் ஆர்த்தி, அபி எந்த சிச்சுவேஷன்லயும் மாற மாட்டாங்க. அவங்க எப்பவும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. இது ரொம்ப ஓவரா இருக்கு. ஏய், அவர்தான் அதிகமா புகழணும். அதைத்தான் தம்பி கரெக்டா பண்றாரு. ஏன் அபி, அந்த வரதராஜனை யார் தான் கடத்திட்டு போனாங்களா? வேற யாரு? அந்த ஆதியோட வேலையா தான் இருக்கும். ஆனா உடனே எங்களால ப்ரூவ் பண்ண முடியல. நான் நிச்சயமா சொல்றேன், அந்த ஆதி தான் வேற யாரையோ வச்சு இந்த வேலையை பண்ணிருக்கான். இந்த வேலையெல்லாம் அவனை விட்டா வேற யார் செய்ய போறா? அவனையெல்லாம் சும்மாவே விடாத. நான் சும்மா இருந்தாலும் மிஸ்டர் வரதராஜன் சும்மா இருக்க மாட்டாரு. 2 நாளா கோடவுன்ல அடைச்சு வச்சு அவரை எவ்வளவோ டார்ச்சர் பண்ணிருக்காங்க. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம். கண்டிப்பா ஏதாவது ஆக்ஷன் எடுப்பாங்க. அப்புறம் அம்மா, அந்த ஆதி தோத்து போனதும் அவனோட முகத்தை பார்க்கணுமே. ஐயோ, ஷாக்ல இருந்து வெளியிலேயே வரல ஆனந்தி. கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ஒரே இடத்துல ஷாக் ஆகி உட்கார்ந்துருந்தான் தெரியுமா? நான் அவனை பிடிச்சு வாங்கன்னு வாங்கிட்டேன். ஒரு வார்த்தை பேசல தெரியுமா ஆனந்தி? அப்படியே ஷாக் ஆகி உட்கார்ந்துருந்தான். அவனுக்கு வேணும், இதுவும் வேணும், இன்னமும் வேணும். சரி, வரதராஜனை யாரு கடத்துனாங்கன்னு தெரியல. யார் காப்பாத்துனாங்க? அவராதான் ஏதோ அசந்த நேரமா பார்த்து அங்கிருந்து தப்பிச்சு ஓடி வந்திருக்காரு. அது எப்படி? எந்த ஒரு ஹெல்ப்பும் இல்லாம அவரா தனியா எப்படி வர முடியும்? அதுதான் அவரே சொல்றாரு ஆர்த்தி. ஹலோ அபி, நான் தொல்காப்பியன் பேசுறேன். நீங்க அசோசியேஷன் எலெக்ஷன்ல ஜெயிச்சதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாரும் வெற்றிக்காக போராடுவாங்க. வெற்றி கிடைச்ச பிறகு அதை காப்பாத்திக்க தெரியாது. காப்பாத்திக்க தெரியாதுங்கிறத விட உழைக்கிறத நிறுத்திடுவாங்க. நீங்க அப்படி இருக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நிச்சயமா உங்களை வாழ்த்துற தகுதி எனக்கு இல்லைன்னு கூட நீங்க நினைக்கலாம். அது சரியா கூட இருக்கும். உங்க மனசுக்கு இனிமே நல்லதே நடக்கும். தொடர்ந்து எல்லா விஷயத்திலையும் உங்களுக்கு வெற்றியே கிடைக்கும். அப்புறம் உங்களுக்கு நிறைய பேர் வாழ்த்து சொல்ல காத்துட்டு இருப்பாங்க. உங்க டைத்தை வேஸ்ட் பண்ண விரும்பல. வச்சுறேன். தேங்க்ஸ். யார் அபி போன்ல? ஒரு பில்டர். நல்லா பேசிருக்கலாமே, ஏன் ஒத்த வார்த்தையில பதில் சொல்லிட்டு இருந்த? அது அம்மா, அது ஏதாவது அருவ கேஸா இருக்கும். அதனாலதான் அக்கா அப்படி பேசி வச்சிருப்பாங்க. ஆனா அக்கா, வரதராஜன் தனியா தப்பிச்சு வந்தாருன்னு சொல்றதுல எனக்கு ஏதோ டவுட் இருக்கு. ஆர்த்தி, அந்த பேச்சை விடுறியா நீ? சரி சரி, ஓகே. இன்னைக்கு ட்ரீட் இருக்குல்ல? இன்னைக்கு என்னோட ட்ரீட். நான் அவங்கள கேட்டேன். நான் கொடுத்தா என்ன, அபி கொடுத்தா என்ன, எல்லாம் ஒண்ணுதான். எப்படியோ எல்லா பிரச்சனையும் முடிச்சிட்டு அபி எலெக்ஷன்ல ஜெயிச்சாச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே வேகத்துல இந்த வீட்ல 2 கல்யாணமும் நடந்து முடிஞ்சிருச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அபி, நான் ஸ்வீட் பண்ணிருக்கேன். எல்லாம் உள்ள வந்து சாப்பிடுங்க. வா சாரதா. ராஜேந்திர வாடா. அந்த பின்னாடி பாத்திரம் கிடக்குது, விளக்கிட்டு வந்துறேன். அம்மா, நீங்க கொண்டு வா. எங்களை எதுக்கு அங்க வர சொல்ற? ஏய், பல நேரத்துல நீ புத்திசாலி மாதிரி பேசுவ, இப்ப ஏன் முட்டாள் மாதிரி நடந்துக்கிற? வா. அம்மா, வரேம்மா. அபி, உங்களோட வெற்றி தொடரணும்னு நான் வாழ்த்துறேன். வாழ்த்துறது மட்டும் இல்ல, கடைசி வரைக்கும் நான் உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பேன். தயவு செஞ்சு உங்க தயக்கத்தை தூக்கி போட்டுருங்க. சரி, நான் இப்போ ஸ்வீட் சாப்பிட போறேன்.
அபி விஷயம் கேள்விப்பட்டீங்களா? என்ன? பில்டர் அசோசியேஷன் எலெக்ஷன்ல நின்னாங்கல்ல, ஆமா. அவங்க ஜெயிச்சிட்டாங்க. அபி ஜெயிச்சா நமக்கு என்ன, தோத்தா நமக்கு என்ன தோல்ஸ்? ஒரு நல்ல ஃப்ரெண்டா நம்மள நினைச்சிருந்தான்னா ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணும்ல. இதோ பாருங்க உஷா, அபி சொன்னா சொல்லாட்டி என்ன, நாம அபியோட ஃப்ரெண்ட்ஷிப்பை எப்பவுமே மதிக்கிறோம் இல்லையா? அதுக்காவது நீங்க ஃபோன் பண்ணி அவங்களுக்கு வாழ்த்து சொல்லியிருக்கலாம். ரொம்ப தேவைதான். நம்மள மதிக்காதவங்க கிட்ட நாமளா எதுக்கு ஃபோன் பண்ணி குழையணும்? ஒன்னும் தேவையில்லை, விடுங்க. சேர்த்துக்கிறேன்டா. என்ன சேர்த்துக்கலன்னா ஆட்டத்தை கழிச்சு என்ன ஆட்டத்தை கலப்பியா பாலக்குறா. டேய் அவனையும் ஆட்டத்துல சேர்த்துக்கலாம். சண்டை போடுறான். டேய் பாவண்டா, அவனுக்கு அப்பா இல்ல. டேய் யாருக்கு அப்பா இல்ல? எனக்கு அப்பா இருக்காருடா. ஆமாண்டா, இவனுக்கு டாடி இருக்காருடா. அவன் பொய் சொல்றான். இல்லடா, இவனுக்கு நிஜமா டாடி இல்ல. உங்க அப்பாவை பார்த்திருக்கேனே. எங்க அப்பா பார்த்திருக்கியா? ஆமா, அவர் 2 கார் வச்சிருக்காரு. நடந்தா வருவாரு. எங்க அப்பா கார்ல தான் வருவாரு. இங்க பாரு, நடந்து தான் வந்திருக்காரு. அவர் எங்க அப்பா இல்ல. பின்ன உங்க மம்மி கூட வந்திருக்காரு. மம்மி கூட டாடி தானே வருவாரு. உங்க டாடி தான். அதான் சொல்றல, அவர் எங்க அப்பா இல்ல. உங்க அப்பா தான்டா. ஏய் அப்பா இல்ல. ஏன்டா அவளை அடிக்கிற? உன்னை அடிக்காம கை உடைச்சிடுவேன். ஸ்டாப் இட் கைலாஷ். ஏய் நிறுத்துங்க. என்ன நடந்துட்டு இருக்கீங்க? ஏன் சண்டை போடுறீங்க? கைலாஷ், இந்த மாதிரி சண்டை போடக்கூடாது. அத நீ ஒண்ணும் சொல்ல வேணாம். நீங்க இவன் அப்பா தானே? இங்க பாரு, இதெல்லாம் உனக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க? எங்க அம்மா தான். இவனுக்கு அப்பா கிடையாது, புரியுதா? இனிமே அந்த மாதிரி சொல்லக்கூடாது. சரி. அம்மா எங்க இருக்காங்க? வீட்ல. போய் விளையாடுங்க எல்லாரும். போங்க. எங்க போறீங்க? அடுத்தவங்க வீட்ல என்ன நடக்குதுன்னு பாக்குறதே சில ஜென்மங்களுக்கு வாடிக்கையா போச்சு. இதெல்லாம் தப்புன்னு உரைக்கிற மாதிரி சொல்லிட்டு வர போறேன். இத பாருங்க உஷா, எதுக்காக பிரச்சனையை பெருசு பண்றீங்க? இல்ல தோல்ஸ், குழந்தைங்க கிட்ட எப்படி தப்பு தப்பா சொல்லி வச்சிருக்காங்க பாருங்க. இதெல்லாம் பாத்துக்கிட்டு எப்படி சும்மா இருக்க முடியும்? ஆரம்பத்திலே கழுத்தை பிடிச்சாதான் எல்லாம் அடங்குவாங்க. இல்லனா கதை கதையா இஷ்டத்துக்கு சொல்லிக்கிட்டே போவாங்க. உஷா, அவங்க கிட்ட எதுக்கு சண்டை போடணும்? குழந்தைங்களை எப்படி பாழ்படுத்துறாங்கன்னு பாருங்க தோல்ஸ். இதோ பாருங்க, நாம ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஃப்ரெண்ட்ஸ். இது நமக்கு நல்லா தெரியும். அவங்களுக்கு இத பத்தி எல்லாம் என்ன கவலை சொல்லுங்க பாப்போம். சரி தோல்ஸ், கவலைப்பட வேண்டாம். அட்லீஸ்ட் தப்பா பேசாம இருக்கலாம்ல. உஷா, இப்ப போய் நீங்க அவங்கள திட்டுறதை விட நாம இந்த சூழ்நிலையை உருவாக்காம இருந்திருக்கலாம். என்ன சொல்றீங்க தோல்ஸ்? நாம அதுக்காக பயந்துகிட்டு இருக்கணுமா என்ன? பயந்துகிட்டு இருக்க சொல்லல, உங்க குழந்தையோட மனநிலை பாதிக்காம இருக்கணும்னு சொல்றேன். என்ன சொல்றீங்க நீங்க? இதோ பாருங்க உஷா, ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுடைய மெச்சூரிட்டி, உங்களுடைய அணுகுமுறை, உங்களுடைய புத்திசாலித்தனம், இதை நீங்க அப்படியே மற்றவங்கள்ட்ட எதிர்பார்க்க கூடாது. இப்போ உங்க குழந்தைக்குன்னு ஒரு பார்வை இருக்கு, நீங்க அந்த கோணத்துல இருந்து பார்க்கணும். சோ இப்போ என்ன பண்ணலாம்னு சொல்றீங்க? இதுக்கு மேலேயும் நான் உங்க வீட்டில் இருக்கிறது நல்லா இருக்காது உஷா. தோல்ஸ், இல்ல உஷா, இதான் சரி.
கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏங்க என்னம்மா? இங்க தொல்காப்பியன்கிறவரு புதுசா குடி வந்திருக்காரா? ஆமா. இந்த இதுக்குள்ள இருக்கிற வீடுதாம்மா. இங்க உள்ள போணுமா? இப்படி போங்க. ஓகே, தேங்க் யூ. வாங்க வாங்க. தொல்ஸ், உஷா வாங்க. என்ன தொல்ஸ் நீங்க? உங்களுக்கே இது நியாயமா இருக்கா? எங்க வீட்ல தங்குறதுல உங்களுக்கு சில ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியும். அதுக்காக இப்படி திடுதிப்புன்னு கிளம்பி வந்துட்டீங்களே. உஷா, நீங்க ஒரு விஷயத்தை மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்க வீட்டுக்கு வந்தப்ப என்ன சொன்னேன்? கூடிய சீக்கிரம் எனக்கு ஒரு வீடு கிடைச்சது மாத்திக்கிறேன்னு சொன்னா இல்லையா? அதான் இப்ப நடந்திருக்கு. நான் அதை அப்போ அவ்வளவு சீரியஸா எடுத்துக்கல. அது ஏன் தப்பு இல்லையே? இல்ல தொல்ஸ், நீங்க எங்க வீட்ல இருந்த வரைக்கும் நான் எவ்வளவு தைரியமா இருந்தேன் தெரியுமா? இதை பாருங்க, நான் இல்ல வேற யாரும் இல்லைனாலும் எப்பவுமே நீங்க தனித்த சூழல்ல தைரியமா தான் இருப்பீங்க. சரி விடுங்க. யாரோ ஏதோ சொன்னாங்கன்றதுக்காக உடனே வீட மாத்திடுவீங்களா? உஷா, நான் உங்க வீட்லயே இருந்துட்டு இருக்க முடியாது. என்னால உங்களுக்கு அனாவசியமான பிரச்சனைகள் தான் வரும். எனக்கு நானே பிரச்சனை. என்னை விட பெரிய பிரச்சனை ஏதாவது வந்துருமா? புது இடம், புது மனுஷங்க. எனக்கு இந்த மாதிரி இடத்துல இருக்கதான் பிடிக்குது உஷா. பார்த்து பேசின கொஞ்ச நேரத்திலேயே எல்லாரும் எவ்வளவு அன்பா பழகுறாங்க தெரியுமா? பேச்ச மாத்தாதீங்க. நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதிலே சொல்லல. யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா வீட மாத்திடுவீங்களா தொல்ஸ்? உஷா, நான் பதில் சொல்லிட்டேன். உங்க மனசுதான் அதை ஏத்துக்க மாட்டேங்குது. உஷா, பழைய வீட்டை திடீர்னு காலி பண்ண வேண்டியிருந்ததால உங்க வீட்டுக்கு வந்தேன். அங்கேயே நான் பர்மனண்டா தங்கிட முடியாது. அப்படி இருந்தா நமக்கு என்ன விதமான சிக்கல் வரும்னு இப்ப புரியுது இல்ல? இங்க பாருங்க தொல்ஸ், வெளியில இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, வீட்டுல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, பேசுறவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்க பேச்செல்லாம் கேட்டா நான் அடுப்படியில போன நூற்றாண்டு பொண்ணாதான் இருக்கணும். அப்படி எல்லாம் இருக்க முடியுமா? இதோ பாருங்க உஷா, அடுத்தவங்க மூலமா வர பிரச்சனைய நீங்க இப்போ கன்சிடர் பண்ணாம கூட இருக்கலாம், சமாளிக்க கூட செய்யலாம். ஆனா வீட்டுக்குள்ளேயே நீங்க விரும்புற, நீங்க அன்பு செலுத்துற ஒரு நபர்கிட்ட எதிர்ப்பு வர்றப்போ கஷ்டமாயிடும்ல? உஷா, நான் கைலாஸ் பத்தி தான் சொல்றேன். அவனுக்கு ஏன் இருப்பு உறுத்தலாயிட்டா உங்க நிம்மதி போயிடும். அதனால நான் விலகி வர்றதுதான் நல்லதுன்னு எனக்கு பட்டுச்சு. உஷா, அவன் குழந்தை, அவனுக்கு நல்லது கெட்டது புரியாது. சுத்தி இருக்கிறவங்க அவன் மனசுல விபரீதமான எண்ணங்களை பதிவு செய்யறாங்க. என்ன பார்க்கும்போது அது அவனுக்கு கோபமா மாறலாம். அந்த கோபம் உங்க பக்கம்தான் திரும்பும். இன்னைக்கு அவன் தான் ஃப்ரெண்ட்ஸுகளோட விளையாடிட்டு இருக்கும்போது நடந்த விஷயங்களை சாதாரண விஷயங்களா எடுத்துக்க முடியாது. எங்க அப்பா கார்ல தான் வருவாரு. இங்க பாரு, நடந்துதான் வந்திருக்காரு. அவரு எங்க அப்பா இல்ல, பின்ன உங்க மம்மி கூட வந்திருக்காரு. மம்மி கூட டாடி தானே வருவாரு. உன் டாடி தான். அவரு எங்க அப்பா இல்ல, உங்க அப்பா தான்டா. அப்பா இல்ல. அவன் குழந்தை, இப்போதைக்கு எதையும் புரிய வைக்க முடியாது. அவன் தானா புரிஞ்சுக்கிற வரைக்கும் அவனுக்கு அனாவசியமான கேள்விகளும் குழப்பங்களும் வராம பார்த்துக்கணும். நீங்க அவனை எவ்வளவு நேசிக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் அதுக்கு தடையா இருக்கக்கூடாது உஷா.
அதுவும் இல்லாம எனக்கு இப்படி தனியா இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு. மேற்கொண்டு இதுல எந்த விதமான ஆர்கியூமெண்ட்டும் வேண்டாம். உங்களை விட்டு கொஞ்சம் தூரமா இருக்கிறதுனால நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்ல எந்த பாதிப்பும் வராது. இருந்தாலும் தோல்ஸ் இருந்தாலும் சொல்றேன், நம்புங்க. தம்பி ஆ, காபி வாங்க, சாப்பிடுங்க வாங்க. தம்பி. உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? இதுல என்னப்பா சிரமம் இருக்கு? எடுத்துக்கப்பா. நீ எடுத்துக்கோங்க. எடுத்துக்கமா. தேங்க்யூ. தேங்க்யூ, ரொம்ப நன்றிமா. எங்க ஹவுஸ் ஓனர் ஓ வணக்கம்மா. வணக்கம். உடனே வீடு வேணும் தென்னப்ப யோசிக்காம கொடுத்தாங்க. அட்வான்ஸ் ரொம்ப கம்மி. ஓ வெரி குட். வாங்கம்மா. வணக்கம். வணக்கம். வணக்கங்க. அழகமாக்கா, இந்த தம்பி தான் புதுசா கொடுத்தன ஆமாடி. இது யாரு? இது உஷா, என்னோட ஃப்ரெண்டு. அப்படியா? கண்ணன் தம்பி உங்களை பத்தி ரொம்ப பெருமையா சொல்லி இருக்காரு. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். ஆமா தம்பி. ஆ, கண்ணன்ங்கிறது யாரு? கண்ணன் தெரியாது உங்களுக்கு? இதுக்கு முன்னாடி நம்ம ஆபீஸ்ல டெஸ்பாச் கிளர்க்கா இருந்தார் இல்லையா? ஓ அவர் மூலமா தான் நான் அந்த வீட்டை பிடிச்சேன். ஓ ஓகே ஓகே. தம்பி என்ன பிரச்சனைனாலும் என்ன உதவினாலும் தயங்காம எனக்கு கேளுங்க சந்தோஷமா, தம்பி. ரொம்ப சந்தோஷம். தேவைப்பட்டா நான் கேட்கறேன். ஆ, வரேன் ஆ, தம்பி. நல்லதும்மா. வரேம்மா. காஃபிக்கு ரொம்ப நன்றி. சோ ஸ்வீட். அதுக்குள்ள உங்களுக்கு இங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிட்டாங்க போல இருக்கு. ஆமா உஷா, இந்த அன்பு தான். இந்த அன்பு தான் எங்க தேடினாலும் கிடைக்காத ஒரு அன்பு. எத்தனை கோடி கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு அன்பு. எப்பவும் ஆதிக்கிட்ட நீங்க எதிர்பார்த்த அன்பு உங்களுக்கு கிடைக்கல. அதே மாதிரி நான் சிலர்கிட்ட எதிர்பார்த்த அன்பு எனக்கு கிடைக்கல. ஆனா இங்க அது ரொம்ப இலகுவாகவும் எளிதாகவும் கிடைக்குதுன்னா அது பெரிய விஷயம் தானே? உஷா, ஒவ்வொருத்தரையும் நேசிக்க ஆரம்பிச்சாதான் இந்த அன்போட வலிமை நமக்கு தெரியும். இப்போ நாம எவ்வளவு தூரம் இடைவெளி விட்டு இருந்தாலும் சரி, ஒருத்தரை மனசால அன்போட நினைச்சோம்னாலே அது அந்த இடைவெளி குறுகி பக்கத்துல இருக்கிற மாதிரி ஒரு உணர்வை உருவாக்கும். அதான் ஃப்ரெண்ட்ஷிப். இப்போ நீங்க எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் சரி, எப்பவும் நான் உங்க மனசுல இருக்கேன்னா அதான் உண்மையான நட்பு, அதான் உண்மையான அன்பு. யூர் ரைட் தோல்ஸ். யோசிச்சு பார்த்தா உலகத்துல சில பேர் ஏன் இவ்வளவு வேகமா ஓடுறாங்க, பதட்டமா வாழறாங்கன்னு புரியவே மாட்டேங்குது. நீங்க சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம மத்தவங்க கிட்ட இன்னும் பொறுமையா அன்பா நடந்துக்கணும்னு தோணுது. நான் அதுக்கான முயற்சியில இறங்குறேன். குட். இப்போ நீங்க முதல்ல செய்ய வேண்டிய வேலை, நேரா போய் கைலாஷை பார்க்கணும். இதை பாருங்க, உங்களுக்கு அவனுக்கு ஒரு சின்ன இடைவெளி கூட வரக்கூடாது. அவன் எவ்வளவு சேட்டை பண்ணாலும் நீங்க அவன்கிட்ட அனுசரணையா நடந்துக்கங்க, அது போதும். ஓகே தோல்ஸ். சரி, அப்ப நான் கிளம்புறேன். சரி, வாங்க.